பிரைஸ் லார்ட். என்ன நேயர்களே, நீ நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளில் மறுபடியுமாய் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் நம்முடைய சிந்தனைக்கான தலைப்பு பெருமிதம். பெருமிதம்னு சொல்லலாம், இல்லாத தற்பெருமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமிதம் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன நடந்த உண்மை சம்பவத்தின் மூலமாய் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அறிஞர் அண்ணாதுரை அவர்களை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், நம்முடைய சிறப்பாக இந்த தமிழ்நாட்டை ஆளுகை செய்தவர். ஒரு முறை தன்னுடைய சகாக்களோடு கூட அவர் ஒரு விருந்து வீட்டிற்கு அவர் சென்றார். விருந்து வீட்டுக்கு சென்ற உடனே அவரை வரவேற்றாங்க. தன் சகாக்களோடு கூட அவர் விருந்துக்காக அவர் அமர்ந்திருந்தார். விருந்துக்கு அமர்ந்த உடனே அவங்க இலை போட்டாங்க. இலை போட்டு தண்ணீர் தெளித்தாங்க. தண்ணீர்னால அந்த இலையை சுத்தம் செய்தாங்க. சுத்தம் செய்த பிறகு அந்த இலையில ஒரு முட்டை எல்லாருக்கும் முதல்ல பரிமாறப்பட்டது. அதன் பிறகு ஒரு அப்பளம் எல்லாருடைய இலைகளிலும் வைக்கப்பட்டது. அதன் பிறகு அங்கே வந்திருந்த ஒரு சிலர், ஒருவேளை அது கோடை காலமாக இருந்ததோ என்னவோ தெரியல, ஒருவேளை இவர்களுக்கு எல்லாருக்கும் வேர்க்குமே என்று சொல்லி அவர்கள் அந்த மின்விசிறி ஃபேன் அவங்க ஆன் பண்ணாங்க. ஆன் பண்ண உடனே அந்த அப்பளம் எல்லாம் பறக்க ஆரம்பித்து விட்டது. அப்போ இதை பார்த்து கொண்டிருந்த அண்ணாதுரை இப்படியாய் சொன்னாராம், நாலனா முட்டை அமைதியாக இருக்குது, காலனா அப்பளம் பறக்குது எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதாவது விலை அதிகம் கொடுத்து வாங்கின முட்டை அது வாங்கினபடியே அப்படியே வச்ச இடத்துல இருக்குது, விலை குறைவான அப்பளம் அது பறக்குது அப்படின்னு சொல்லி அவர் வேடிக்கையாகி சொன்னார். ஒருவேளை அவர் வேடிக்கையாகி சொன்னாலும் கூட இந்த நாளில் இது ஒரு ஆழமான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பொருள் கொண்டதாக இருக்கிறது. சில மதிப்பு வாய்ந்த மனிதர்கள் தங்களுக்குள் பலவிதமான தெய்வீக குணாதிசயங்கள் இருந்தாலும் கூட அதை குறித்து அலட்டி கொள்ளாமல் எதுவும் அறியாதது போல தெரியாதது போல அமைதியாக இருக்கிறவர்களை நம்மால் காண முடியும். ஆனால் மதிப்பற்ற அல்லது அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மில் ஒன்றும் இல்லாத அநேகர் அதை குறித்து தங்களுக்கு இருக்கிறதை குறித்து அவர்கள் பெருமிதம் கொள்ளுகிறதே அல்லது தற்பெருமை கொள்ளுகிறதையும் நம்மால பார்க்க முடியும். நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி விதமாய் சொல்லுவோம், நிறை குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்டதான இந்த பெருமிதம் நம்மை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி நாம் எண்ணுகிறோமா? பவுல் அதை சொல்லுகிறார், நீங்கள் அவனவன் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாமல் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம அப்படிப்பட்டதான இந்த பாவத்திற்குள்ள நாம் விழுகிறோமா? இந்த சிறுநரிகளை நம்ம இனங்கண்டு பிடிக்கலன்னு சொன்னா இது நம்மை பெருமை என்கிறதான ஒரு பெரிய பாவத்திற்குள்ள கொண்டு செல்லும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் பாருங்க, எல்லாம் உலகத்திலிருந்து உண்டான பாவம். ஆனா இந்த ப்ரைடு அப்படிங்கிற பெருமைங்கிற பாவம் மட்டும்தான் பரலோகத்திலே அந்த பாவம் உண்டாச்சு. ஏன்னா தேவன் படைத்த சீடர்கள்ல லூசிஃபருக்குள்ள அந்த பெருமை வந்தது. அந்த பெருமையை ஆண்டவரால் சகிக்க முடியாம தான் லூசிஃபரையும் அவனை சேர்ந்த 1/3 தூதர்களையும் அவர் கீழே தள்ள வேண்டியதாயிற்று. அதனால இந்த பெருமைங்கிற பாவம், இந்த சிறுநறி நமக்குள்ள இருக்கிறத ஒருவேளை நம்ம அறியாது இருப்போம். ஆனால் நம்முடைய இந்த பாவம் ஆண்டவரே மன்னிக்க முடியாத பாவம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 பேதுரு 5:5 சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு பாவம் பெருமை என்கிற பாவம். ஒரு மனிதனுக்கு மனிதன் விரோதியா இருந்தா இந்த உலகத்துல நம்ம சமாளித்து விடலாம். ஆனால் அந்த மனிதனுக்கு தேவனே எதிரியா இருப்பார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அந்தோ பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான அந்த தற்பெருமை பெருமிதம் இருக்கும் என்று சொன்னால் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7-8வது வசனத்துல அன்னாள் சொல்லுகிறது போல, தேவன் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதிலிருந்தும் உயர்த்துகிறார் என்று சொல்லி அன்றைக்கு அன்னாள் பாடினார்கள். சங்கீதம் 113 7வது 8வது வசனத்திலையும் சங்கீதக்காரனும் இவ்விதமாகவே சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எந்த மனிதனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் தேவனுக்கு வல்லமை உண்டுங்கிறத ஒரு நாளும் நம்ம மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 12:3 சொல்லுகிறார், பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் என்று சொல்லி
தேவன் சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதத்தில் ஆகியும் இந்த பெருமை நம்மை ஆட்கொண்டு விடாதபடிக்கு நம்மை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோம். வீணாய் பெருமைப்பட்டு கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியாக இருக்கும். இப்படிப்பட்டதான பெருமிதம் என்கிறதான பாவத்திற்கு நம்ம விலைக்கு பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பொது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். தரிசனம் தந்து நடத்துகிறார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே. தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.